அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டர். என்னோட பேர் முருகேசன், ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டர், மை லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். எக்கோ டிஜி கேட்வே டு சக்ஸஸ் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லோரையும் அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கொடிய நோய், கொடிய வைரஸ் கொரோனா. இந்த கொரோனா எல்லோரையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அந்த ரெண்டு என்ன அப்படின்னா, 2 ஐ. ஒரு ஐ இம்யூனிட்டி, இன்னொன்று இன்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, வருமானம். அப்போ எல்லோரும் நோய் எதிர்ப்பு சக்தியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும். அப்போது எல்லோரும் நோய் எதிர்ப்பு சக்தியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. இந்த டைமில், இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் வருமானத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது லாக்டவுன் டைமில் கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, வியாபாரம் பண்ணனவங்க எல்லோருக்கும் பார்க்கும்போது வருமானம் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் முடக்கம். இப்போ நீ எல்லா வகையான மக்களுக்கும் 2 ஐ தேவை, நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், வருமானமும் தேவை. அப்போது இந்த 2 விஷயத்தை இந்த நிகழ்வு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரெடியா? வணக்கம் நண்பர்களே. பிரபலமான ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் பற்றிய சிந்தனை தொடங்குகிறது. கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன? கணக்கில் நாம் பார்த்த மாதிரியான ஒரு 4 பிரிவு ESBI. இதில் முதல் பிரிவு இ, எம்ப்ளாயியை குறிக்குது. ஏதாவது ஒரு நிறுவனத்தில், கம்பெனியில் யாரோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்து சம்பளம் வாங்குறவங்க இந்த பிரிவில் வர்றாங்க. நல்லா படிக்கிறதே நல்ல வேலைக்கு போகிறது தான் அப்படிங்கிறது இவங்களோட நினப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு சேஃப்டின்னு நினப்பாங்க. 2வது பிரிவு எஸ், செல்ஃப் எம்ப்ளாயியை குறிக்குது. இவங்களும் வேலைக்காரவங்க தான், ஆனால் இவங்க வேறு யார் கீழேயும் வேலை பார்க்காம சுயமாக வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு நினப்பு உண்டு, நாம் பார்க்குற வேலையை வேறு யாராலையும் சிறப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு நினப்பாங்க. அதனால் வேறு யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க, யாரையும் வேலைக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க. தன்னுடைய கண்ட்ரோல்லே நம்ம பார்க்குற பிஸ்னஸை வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் தனியாக அவங்களுடைய வேலையை பார்க்குறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. இவங்க தங்களுடைய தனித்திறனை நம்பியே இந்த செல்ஃப் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொந்தமாக கிளினிக் நடத்துகிற டாக்டர், டென்டிஸ்ட், அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே இந்த கேட்டகரி தான். இவங்க பார்க்குறது பிஸ்னஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் ஒரு வேலை தான், செல்ஃப் எம்ப்ளாயி. ஏன்னா இவங்களோட வருமானம் அதிகமாகணும்னா இவங்க வேலையவும் அதிகமாக பார்க்கணும். ஒருவேளை இவங்க வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் வருமானம் நின்று போகும். இதுவரை நாம் பார்த்த இடது பக்கம் இருக்கிற எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயிங்கிற இந்த 2 பிரிவினரும் வலது பக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கையை வாழவே முடியாது. காரணம் என்னென்னா, இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்த்து வர்ற வருமானத்தை சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கிற பணத்தை பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி மிச்சம் பண்ணுவாங்க. இதை தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளில் பணம் எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆவாங்க. இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுக்கு காரணமான ஒரு வார்த்தை தான் இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்னா யோசிச்சிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, இந்த காம்பவுண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புரிஞ்சிக்கிறது கஷ்டமான, போரிங்கான ஒரு விஷயம். இதை ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். 2005 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வெறும் 33 ரூபா. ஆனால் இன்றைக்கி 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபா. 6 லிட்டர் பால் 2005 7 ரூபா 50 காசு, இன்றைக்கி 22 ரூபா. பெட்ரோலு 2 மடங்கு விலை ஏறி இருக்குது, பால் 3 மடங்கு விலை ஏறி இருக்குது. ஆனால் 2005 படிச்சுட்டு வேலைக்கு போன ஒரு பட்டாதாரியோட ஆரம்ப சம்பளம் ஒரு 20,000 ரூபாயாக இருந்துச்சு. இன்றைக்கும் 2019 படிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு பட்டாதாரியோட ஆரம்ப சம்பளம் அதே 20,000 ரூபா தான் இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை, வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர பெரிய மாற்றம் இல்லை. இந்த விலையேற்றம் பால், பெட்ரோல் மட்டும் இல்லை, எல்லா பொருளையும் தான். உதாரணத்துக்கு 1975 ஒரு 10 கிராம் தங்கம் வாங்கணுன்னா 500 ரூபா போதும். ஆனால் இன்றைக்கி 33,000 ரூபா வேணும்.
நம்மள்ட்ட 50,000 ரூபா பணம் இருந்துருந்துச்சுன்னா 1975 1 கிலோ தங்கம் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி அதே 50,000 வச்சு 15 கிராம் தான் வாங்க முடியும். இப்படி எல்லா பொருளையுமே விலையேற்றம் மிக வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் சம்பளம் அந்த அளவுக்கு வேகமாக போகுதான்னா இல்லை. அதனால தான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. தன்னுடைய விலையேற்றத்தை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்க சம்பள உயர்வை எதிர்பார்த்து தான் வாழ்கிறாங்க. அப்படி சம்பள உயர்வு நடக்கணும்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த வேலையில் சேர்ந்தாலுமே அந்த பாஸ் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு வருத்தப்படாத, போக போக உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ப்ரொமோஷன் மூலமாக சம்பளமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கம்பெனியில் ரொம்ப லோ கிரேடில் சம்பளம் கம்மியாக இருக்கிற வேலையில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதை விட ஹையர் கிரேடில் அதை விட கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க இல்லையா? இப்படி அதுக்கு மேலே மேலே கிரேடு போக 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 ஆட்கள் எண்ணிக்கை குறையும். மேலே அந்த கம்பெனியோடைய CEO ஒருத்தர் தான் இருப்பார் இல்லையா? இப்போ அவங்க சொல்கிறபடி ப்ரொமோஷன் மேலே மேலே கொடுத்துட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மேல் மட்டத்தில் 50 பேருமே ப்ரொமோஷன் அடைஞ்சாங்கன்னா CEO லெவலில் 50 CEO இருக்கணும். இருக்காங்களா? அப்போது விலையேற்றத்துக்கு ஏற்ப சம்பள உயர்வு ப்ரொமோஷன் எல்லாருக்கும் கிடைக்குதானா? இல்லை. ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்காக பல வருஷம் நம்ம வேலை பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இடையில் பொருளாதார மந்த நிலையோ வேறு கம்பெனியில் சில காரணங்களாலேயோ ப்ரொமோஷன் தள்ளி போகலாம். இப்போ இந்த இன்ஃப்ளேஷனால் இடது பக்கம் இருக்கிற எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் தான் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? இவங்க இந்த அடிமட்டத்தில் எம்ப்ளாயாக செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கும் பொழுது இவங்க தங்களுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா ப்ரொமோஷனை மட்டுமே எதிர்பார்த்து ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபிக்ஸடான சம்பளமாக இருக்கும். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள அது பாதிக்கவே பாதிக்காது. என்ன காரணம்னா வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ்டு கிடையாது. அவங்க ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth அவங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு அவங்களுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியோட சேல்ஸ் அதிகப்படுத்தி அது மூலமாக வருமானத்தையும் அதிகப்படுத்திடுவாங்க. அதனால தான் ஏழ்மையாக இருக்கிறவங்க தொடர்ந்து ஏழையாகவே இருக்காங்க. வசதியாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய வருமானத்தை பெருக்கி கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடது பக்க குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க செய்கிற இன்னொரு பெரிய தப்பு, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேமித்து வைப்பாங்க. அப்படி சேமித்து வைக்கிறது மூலமாக 6% வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படிங்கிற மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே இருக்குது. இவங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது பேங்க்லேருந்து. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இன்ஃப்ளேஷன் 8%-ஆக நடக்குது. இது பேங்க்கில் இருக்கிற யாரும் சொல்கிறதில்ல. அப்போ என்ன நடக்குது? உங்களோட பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் 6%, இன்ஃப்ளேஷன் 8%. இப்போ உங்களுடைய கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக மாறுது. உங்கள் பணத்தோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பணத்தை சேமிக்கிறது இல்லை, அவங்க பணத்தை முதலீடு செய்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டாரும். 3வது குவாட்ரண்ட்டில் இருக்கிற பி பிஸ்னஸ் மேனை குறிக்குது. இவங்க எஸ் குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க மாதிரி தான் மட்டுமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவோட உழைப்பிலிருந்து வருமானம் வர்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. இவங்க வேலையே பார்க்கலனாலும் வருமானம் வர்ற வழியை உருவாக்குவாங்க. தன்னை விட திறமையான நபர்களை தன்னுடைய வியாபாரத்தில் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. அதன் மூலமாக இவங்க வேலை பார்க்காத ஒரு சூழல் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு மேலே அவங்க வேலையை விட்டு விலகி இருந்தாலும் அவங்க கம்பெனி growthலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுற பிஸ்னஸ்மேனை பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன நினைக்கிறாருன்னா உண்மையிலேயே எம்ப்ளாயி தான் அதிக ரிஸ்க் எடுக்கிறாரு. காரணம், அவருடைய வேலை அவர் கையில் இல்லை. எப்போ வேணாலும் அவர் பாஸ் அவரை வேலையை விட்டு தூக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்மேனோட மொத்த கண்ட்ரோலும் அவர் கையில் இருக்குது. தன்னுடைய பிஸ்னஸில் வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா அவர் புது ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்து வருமானத்தை பெருசாக்குவார். 4வது குவாட்ரண்ட்டில் இருக்கிற இன்வெஸ்டாரை குறிக்குது. மற்ற குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்களை விட இந்த இன்வெஸ்டாருக்கு ஃபினான்சியல் நாலேஜ் அதிகம். இவர் தான் உருவாக்கின அசட்லேருந்து இன்கம் வர வைக்கிற வித்தையை தெரிஞ்சவர். இப்படி உருவான இன்கம்லேருந்து புது அசட்டை உருவாக்கி அந்த அசட்லேருந்தும் இன்கம் வர்ற வழியை கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். இவர் நான் வேலை பார்த்து தான் பணம் வர வைக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவர். இவர் வருமானத்துக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுனால
பேசிவான இன்கம்மை ஜென்ரேட் பண்ண கற்றுக்குவார். இன்றைக்கி உலக கோடீஸ்வரர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அசட் மூலமாக வருமானத்தை உருவாக்குனவங்க தான். இப்படி பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டாரும் தாங்கள் உருவாக்குன அசட் மூலமாக செல்வம் கொளிக்கிற வழியை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பேசிக்குவாங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. பணம்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அப்படி கேட்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கும் இன்வெஸ்டாருக்கும் தெரியும் பணம் மரத்தில் காய்க்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க உருவாக்கின அசட்லேருந்தே பணம் வருது இல்லையா, எந்த ஒரு முயற்சியும் உழைப்பும் இல்லாமல். இன்றைக்கி எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க பிஸ்னஸ் மேனாக மாற முடியுமானா முடியும். அதுக்கு நிறையா வழி இருக்குது. அதை ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் உணர்த்துறேன். ஒரு அழகான கிராமத்தில் ப்ரூனோ, பேப்லோ அப்படின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு நாள் ஒரு தண்ணீர் பிரச்சனை. அந்த கிராமத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க் எம்டி ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போய் பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்தால் ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் குறிப்பிட்ட அளவு பணம் தர்றதா முடிவு பண்ணுறாங்க. ப்ரூனோவும் பேப்லோவும் அந்த வேலையில் சந்தோஷமாக சேர்றாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் பக்கெட்டில் தண்ணி கொண்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த வேலைக்கு ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் கமிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் சில நாட்கள்லையே பேப்லோவுக்கு ஒரு சிந்தனை வருது. நாம் ஏன் டெய்லி இந்த பக்கெட்டை தூக்கிக்கிட்டு அலையணும், அதுக்கு பதிலாக ஆற்றுலேருந்து நம்ம டேங்குக்கு ஒரு பைப்லைன் செட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எஃபோர்ட் இல்லாமையே தண்ணி வர ஆரம்பிச்சிருமே அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. இந்த ஐடியாவை தன்னுடைய நண்பன் ப்ரூனோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாம் இந்த பைப்லைனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி எஃபோர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய உழைப்பை அந்த பைப்லைனே செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம உழைப்பு இல்லாமல் வருமானம் வருங்கிறத சொல்கிறாரு. ஆனால் ப்ரூனோ அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. காரணம், இதை செய்யும் பொழுது வருமானம் குறையும். இப்போ வந்துட்டு இருக்கிற வருமானம் குறையும், எஃபோர்ட் அதிகமாக கொடுக்கணும். இப்போ பேப்லோ தனியாக அந்த வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணி பைப்லைனை தனியாக செட் பண்ணுறாரு. அந்த வேலையை செய்யும் பொழுது அவருக்கு வருமானம் குறையுது, மற்றவங்களுடைய கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாரு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தொடர் முயற்சியினால் அந்த ஆற்றுலேருந்து வாட்டர் டேங்குக்கு ஒரு பைப்லைனை செட் பண்ணிடுறாரு. அந்த ஆற்றுலேருந்து நீர் வர வர அவருக்கு வருமானமும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் அதுக்காக உழைப்பு போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. தன்னுடைய நண்பர்களோட அரட்டை அடிக்கிறப்பையும் அவருக்கு வருமானம் வருது. சுற்றுலாவுக்கு செல்லும் பொழுதும் வருமானம் வருது. ரிலாக்ஸாக இருக்கிறாரு. ஆனால் ப்ரூனோ இப்போவும் பக்கெட்டை தூக்கிக்கிட்டு தான் தெரிகிறாரு. பக்கெட்டை தூக்குனா தான் அவருக்கு வருமானம். இன்றைக்கி இந்த உலகத்தில் 90% மக்கள் ப்ரூனோ மாதிரி பக்கெட் தூக்கியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 10% தான் பேப்லோ மாதிரி தங்களுடைய வேலையில் பைப்லைனை செட் பண்ணி வாழ்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கான பைப்லைனை உருவாக்கி அதன் மூலமாக உங்களுடைய உழைப்பு இல்லாமலே வருமானம் ஒரு வழியை உருவாக்க விரும்புகிறீங்களா? ரைட் சைடு குவாட்ரண்ட்டில் வாழ்கிற பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டார் மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பை மை லைஃப் ஸ்டைலுங்கிற கம்பெனி, எக்கோ சேம்பருங்கிற டீம் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துது. இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைடு எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அந்த ஸ்லைடில் சொன்ன மாதிரி எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர். அப்போ இந்த மாதிரி 4 வகையான மக்கள். அதில் அதிகம் சம்பாதிக்கிறது யார் அப்படின்னா பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர் தான் அதிகம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாயும் எம்ப்ளாயியோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதோடு சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு கதையும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த கதை என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாப்லோ, ப்ரூனோ பக்கெட் தூக்கிறது, அது இல்லாமல் பைப்லைன் கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி அதிகமான மக்கள் பக்கெட் தூக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. பைப்லைன் கிரியேட் பண்ணுற மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ யாரோட வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா பைப்லைன் உருவாக்குறவங்களோட வாழ்க்கையில் தான் மாற்றம் கிடைக்கும். அப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க நீங்கள் பக்கெட் தூக்குறவங்களா இருக்கணுமா, பைப்லைன் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கணுமா? அப்போ பைப்லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்தணும், பெரிய அளவில் வருமானத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைப்லைன் கிரியேட்டராக மாற வேண்டும். அப்போ பைப்லைன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாமா? எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டர் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றி அப்படின்னா என்ன? சமுதாயத்தில் வெற்றி என்பது பொருளாதாரத்தை அளவுகோலாக வச்சு தான் அளக்கப்படுது. ஏன் அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய 100% கனவை நிறைவேற்றிக்கிறவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கனவு அப்படிங்கிறது பொதுவானது.
அதில் முக்கியமான கனவு தன்னுடைய குடும்பத்தோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு வீடு, தன்னுடைய குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட சொகுசாக பயணம் செய்கிறதுக்கான காரு, தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி, குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை, இது எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கனவு. இந்த கனவை அடையணும்னா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நபரால் மட்டும்தான் அடைய முடியும். அப்படி பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பு, வருமானத்தை நம்மளுடைய பழக்கத்திலிருந்தே பெற முடியும். நம்மளுடைய பழக்கம் பொருள் வாங்குவதும், அந்த பொருள் தரமாக இருந்தால் மற்றவங்களோட சிபாரிசு பண்ணுறதும் அப்படிங்கிற இந்த பழக்கத்தை வருமானம் தர வாய்ப்பாக வியாபாரமாக நம்ம மாற்ற முடியும். அப்படி மாற்றி கொடுக்குற ஒரு துறை எது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை இந்தியாவில் கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கி கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரி 457 கம்பெனிகளை அங்கீகாரம் செய்து இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியில் நம்ம கம்பெனி இந்தியன் கவர்மெண்டோட ஸ்கில் இந்தியாவோட சேர்ந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சியும் சான்றிதழும் கொடுக்குற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற வியாபாரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். 30 ரூபாய்க்கு தயாராகிற ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு மக்கள் கையில் கிடைக்குது. அந்த 70 ரூபா வித்தியாசம் யாருக்கு லாபமாக போகுது அப்படின்னா, நேஷ்னல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, அந்த பொருளை பற்றி விளம்பரம் வரக்கூடிய டிவி சேனல், விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர்கள், இவங்களுக்கு தான் அந்த 70% லாபம் போய் சேருது. இது வழக்கமான வியாபாரம். டைரக்ட் செல்லிங்கிற வியாபாரம் இன்னொரு பக்கம். இதில் இந்த இடைப்பட்ட விளம்பரமோ டிஸ்ட்ரிபியூட்டரோ கிடையாது. நேரடியாக கஸ்டமர் மூலமாக இன்னொரு கஸ்டமருக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 70 ரூபா கமிஷன், 100க்கு 70% அந்த கமிஷன், அந்த லாபம் யாருக்கு போகுதுன்னா நம்மளை மாதிரி கஸ்டமருக்கே திரும்ப கிடைக்குது. இங்கே மீடியா விளம்பரம் கிடையாது. மவுத் பப்ளிசிட்டி அப்படிங்கிற வாய்வழி விளம்பரம் மூலமாகவே இங்கே விற்பனை நடக்குது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பிரம்மாண்டமான பிஸ்னஸை கொடுக்குற ஒரு கம்பெனி எது அப்படின்னா எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. நம்ம கம்பெனி இன்னைக்கு நியூ டெல்லியில் கார்ப்பரேட் ஆஃபீஸும், சென்னை, கொல்கத்தா, கொச்சின் மாதிரி இடங்கள், இந்தியா முழுக்க ரீஜனல் ஆஃபீஸும் வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி. கம்பெனியை பற்றிய மேலும் விவரங்களை எம்ஐ லைஃப் ஸ்டைல் marketing.com வெப்சைட்டில் பார்க்கலாம். நம்மளுடைய ப்ராடக்டை பற்றிய வெப்சைட் indiashopping.com அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ நம்ம கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட் 1956 இந்திய கம்பெனி சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. ஃபிகி அப்படிங்கிற ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மெம்பர். FDSA அப்படிங்கிற ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் மெம்பர். நம்ம கம்பெனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. நம்ம கம்பெனியோட எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ங்கிற ஒரு பிராண்டு 2019க்கான பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுன்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். நம்ம கம்பெனியோட ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ப்ராடக்ட் சப்ளை யூனிட் இருக்குது. நம்மளுடைய பிராண்டு கவர் பண்ணுற ப்ராடக்ட்டு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், பர்சனல் கேர், ஹோம் கேர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் நம்ம கிடைக்குது. நம்ம ப்ராடக்டோட பெருமையான சான்றிதழ்கள் அப்படின்னு சொன்னோம்னா FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. உணவு தர அமைப்புலேருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாமல் GMP சர்டிஃபிகேட், ராப்டகாஸ் பிரெட், ப்ரூன்ஸ்டிக் மாதிரியான உலகின் மிகப்பெரிய லேப்லேருந்து டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஆயுஷ் பிரீமியம் அப்படிங்கிற ஆயுர்வேதத்துக்கான மிக உயர்ந்த சான்று நம்ம கம்பெனி வாங்கியிருக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து. நம்ம ப்ராடக்டில், நம்ம பிராண்டில் ஃபஸ்ட்டு பிராண்ட் எலமெண்ட்ஸ் வெல்னஸ். எலமெண்ட்ஸ் வெல்னஸ் அப்படிங்கிறது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் தனித்தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு காஃப்னில் சளி பிரச்சனைக்கு இருக்குது. மல்டிகாட் பிளட் பியூரிஃபையர் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ளது. உமன் கம்பெனியன் பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைக்காக உள்ளது. லிவர் கைன் இன்றைக்கி வயிறு பிரச்சனை, அல்சர், அந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளது. மேன் சக்தி மேன் ஆண்களோட உயிரணுக்களை அதிகப்படுத்துறது. வெல்ஹார்ட் இதயத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது. இதய அடைப்பையும் நீக்க வல்லது. ஃபைட்ரஸ் தூக்கமின்மையை போக்கி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. நோ வேதனா வலி நிவாரணி, மூட்டு வலி, இடுப்பு வலி மாதிரியான எல்லா வகையான வலிக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இம்யூனோ 3 கேப்சூல்
வயிறு சம்பந்தமான மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். பிலோ 37 ஜுரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. டெய்லி டிடாக்ஸ் உடம்புல இருக்கிற நச்சு பொருளை வெளில எடுக்கிறதுக்கு. ஃபீலிங் சிரப் ரத்த சோகை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கிறது. யூரிஃப்ளஸ் 3 கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்காக உள்ளது. வூண்டு ஹீலிங் நாள்பட்ட காயத்தை கூட ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசின். சாம்பியன் தைலம் உடல் சூட தணிக்கிறதுக்காக உள்ளது. புரோட்டீன் பவுடர். ஆயுஷ் வாஷ் மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்காக உள்ளது. தை ஹெல்த் இன்னைக்கு தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது. ஆன்டி அலர்ஜி உடம்புல எந்த வகையான அலர்ஜிக்கு இது கொடுக்கலாம். சைக்ளோவா பெண்களோட பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸுக்காக கொடுக்கக்கூடியது. இது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் ரெட் ஹெர்பல் பேஸ்ட் இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது, நைட் க்ரீம், டே க்ரீம் இருக்குது, டேண்ட்ரஃப் ஷாம்பு, நார்மல் ஷாம்பு மாதிரியான அனைத்து பொருளுமே எலமெண்ட்ஸ் பிராண்டில் இருக்குது. அடுத்த பிராண்ட் ஆனனான். ஆனனான்ங்கிறதுல கவாச் ப்ராஸுங்கிற உடல் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நியூட்ரி லைஃப் அப்படிங்கிற நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸ்பைருலினா கோல்டு புரதச்சத்தும் பீட்டா கரோட்டினும் அதிகமாக உள்ள நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. 95 நம்ம உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட். இன்றைக்கி சொல்லுவாங்க ஒரு 6000 ஓராக்காவது நம்ம ஒரு நாளைக்கு உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி உலகத்திலேயே அதிக ஓராக் வேல்யூ உள்ள ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்மளுடைய 95, அதாவது 9 லட்சம் ஓராக் இதில் இருக்குது. டயபா லைஃப் சுகர் பேஷண்ட்டுக்கான அற்புதமான ஒரு தீர்வு இதில் இருக்குது. இது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் ஒரு 5 வகையான சோப்பு இருக்குது. மகாபிரிங்கராஜ் ஹேர் ஆயில், பேஸ்ட்டு, பாடி பட்டர். இது இல்லாமல் நியூ ஸ்டாருங்கிற ஒரு பிராண்டு எளிய மக்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் ஒரு 28 ரூபாயில் சோப்பு, துளசி பேஸ்ட்டு, இந்த மாதிரி பவுடர் இருக்குது. 40 ரூபாயில் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது. வெறும் 20 ரூபாயில் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் அத்தனையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிராண்ட் நியூ ஸ்டார். அதே மாதிரி பெண்களுக்கு உற்ற துணைவனாக இருக்கிற எம்ஐ ஹோம்ங்கிற பிராண்டு. இது டிஷ்வாஷ் லிக்விடு, டிஷ்வாஷ் பாரு, லாண்ட்ரி லிக்விடு, தர துடைக்கிறது, ஃப்ளோர் கிளீனர், கண்ணாடி க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வரை நம்ம ப்ராடக்ட் இருக்குது. ஆகார் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இந்த மாதிரியான மசாலா தூள் இருக்குது. இந்தியா க்ரோ அதாவது விவசாயத்துக்கு எந்த ஒரு மண்ணின் வளத்தை கெடுக்காத அற்புதமான ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது. மேலும் ப்ராடக்டை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா indiashopping.comங்கிற நம்ம வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நாம் ஒரு கஸ்டமராக வர்றது மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இங்கே நம்ம பதிவு செய்யலாம். இங்கே நம்ம பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், நம்ம கம்பெனியில் பதிவு செய்கிறதுக்கு எந்த பதிவு கட்டணமும் கிடையாது. ஸோ பதிவு கட்டணம் இல்லாமல் நாம் இதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துடுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டராக வந்ததுக்கு பிறகு நாம் 2 விதமான ஒர்க் ஸ்டைல் பண்ணலாம். ஒன்று கன்சியூமர் குரூப் உருவாக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் உருவாக்கலாம். கன்சியூமர் குரூப்புங்கிறது நம்ம பொருட்களை மட்டும் மற்றவங்களுக்கு சிபாரிசு பண்ணி விற்பனை செய்வது. டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் அப்படிங்கிறது நம்மளை மாதிரியே மற்றவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராக உருவாக்குறது. கன்சியூமர் குரூப் பண்ணுறது மூலமாக 20லேருந்து 63% உடனடி லாபம் கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் கிரியேட் பண்ணுறது மூலமாக சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸுங்கிற வார வருமானம், மாத வருமானமாக பர்ஃபார்மன்ஸ் போனஸ், லாயல்ட்டி போனஸ், ரேங்க் போனஸ், ஓவர் ரைடிங் போனஸ், ராயல்ட்டி போனஸ் மாதிரியான போனஸும் மந்த்லி இன்கமாக கிடைக்குது. இதில் சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸ் வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம். இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் கிரியேட் பண்ணணும். இதில் ஒரு வாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடியும். இதில் சேல்ஸ் டர்ன் ஓவருக்கு தான் கமிஷன் தர்றாங்க. 100 ரூபாய் சேல்ஸை 75 பிவியாக கால்குலேட் பண்ணுவாங்க. நியூ ஸ்டார் மாதிரி ஒரு சில பிராண்டுக்கு மட்டும் 35 பிவி கால்குலேஷன் வரும். இதில் 2 பிரான்ச்சு நம்ம உருவாக்குவோம். பிரான்ச்சு 1, பிரான்ச்சு 2ல் நடக்கக்கூடிய மேட்சிங் சேல்ஸுக்கு 12% கமிஷனாக கொடுக்குறாங்க. இது ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எம்ஐ லைஃப் ஸ்டைலில் பதிவு செய்த பிறகு உங்கள் பிரான்ச் 1, பிரான்ச் 2 நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பிரான்ச் 1ல் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு நபரையும் அப்பாஸ் அப்படிங்கிறவரை பிரான்ச் 2லையும் நீங்கள் உருவாக்குறதா வச்சுப்போம். இவங்க 2 பேருமே 10,000 பிவி அளவுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மேட்சிங் 10,000 பிவிக்கு 12%, அதாவது 1,200 ரூபா கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாரமே. அதே மாதிரி 2வது வாரம் அரவிந்த் குரூப் மூலமாக 40,000 பிவி சேல்ஸ் ஆகுது, அப்பாஸ் குரூப் மூலமாக 40,000 பிவி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது 40,000 பிவி மேட்சிங்க்கு 12% வீதம் 4,800 ரூபா உங்களுக்கு கமிஷனாக வரும். இதே மாதிரி 3வது வாரம் ஒருவேளை உங்களுடைய பிரான்ச் 1, அதாவது அரவிந்த் குரூப்பில் 80,000 பிவி நடக்குது, ஆனால் பிரான்ச் 2ல் 60,000 பிவி தான் நடக்குது அப்படின்னா மேட்சிங் 60,000 பிவி, 60,000 பிவிக்கு 12% 7,200 ரூபா.
இப்போ கேட்கலாம் 20,000 பிவி எக்ஸ்ட்ரா சேல்ஸ் நடந்திருக்கு பிரான்ச் 1ல், அது சேவிங்ஸில் இருக்கும். இந்த சேவிங்ஸ் மெத்தடு அப் டு 1 crore வரலையும் இருக்கும். அந்த 20,000 பிவி சேவிங்ஸில் இருந்தது அடுத்த 4வது வாரம் உதாரணத்துக்கு 80,000 பிவி சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பழைய 20,000 சேவிங்ஸில் இருக்கிறது இதில் ஆட் ஆகிடும். ஸோ பிரான்ச் 2ல் 1,00,000 பிவி நடக்கிறதா வச்சுப்போம். ஸோ பிரான்ச் 1ல் பழைய சேல்ஸ் 20,000 பிவி, புது சேல்ஸ் 80,000 பிவி, ரெண்டும் ஆட் ஆகி 1,00,000 பிவியாக கணக்கு எடுத்துக்கும். ஸோ பிரான்ச் 2 1,00,000 பிவி, பிரான்ச் 1 1,00,000 பிவி. ஸோ மேட்சிங் 1,00,000 பிவிக்கு 12% 12,000 ரூபா வீக்லி இன்கமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அரவிந்த் குரூப்பும் அப்பாஸ் குரூப்பும் பிஸ்னஸ் குரூப் டிஸ்ட்ரிபியூட்டர் எண்ணிக்கை அதிகமாகும் போது சேல்ஸ் டர்ன் ஓவர் அதிகமாகும். உதாரணத்துக்கு அரவிந்த் குரூப்பில் 5,00,000 பிவியும் அப்பாஸ் குரூப்பில் 3,00,000 பிவி நடக்கிறதா வச்சுப்போம். அப்போ ஆண்டனிங்கிற ஒரு 3வது குரூப் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2,00,000 பிவி நடக்கிறதா வச்சுப்போம். ஸோ 5,00,000 பிவி மேட்சிங், அதுக்கு 12%. ஸோ 60,000 ரூபா ஒரு வாரம் நமக்கு வருமானமாக கிடைக்கும். அதே மாதிரி பிரான்ச் 1 பிரான்ச் 2ல் நம்ம டீம் பெருசாகும் பொழுது அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அவங்க தேவைக்கான பொருள் வாங்குவாங்க, அவங்க மற்றவர்களுக்கு பொருளாக விற்பனை செய்வாங்க, மற்றவர்களை டிஸ்ட்ரிபியூட்டராக இணைச்சிக்குவாங்க, அதே மாதிரி ஹோம் ஷாப்பாக பிஸ்னஸில் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே டேர்ன் ஓவர் தான். இந்த மொத்த டீமோட டேர்ன் ஓவர் 10,00,000 பிவி நடக்கும் பொழுது பிரான்ச் 1ல், பிரான்ச் 2லேயே அதே 10,00,000 பிவி நடக்கும் பொழுது 10,00,000 பிவி மேட்சிங்க்கு 12%, அதாவது 1,20,000 ரூபா நமக்கு கமிஷனாக கிடைக்குது. அதே மாதிரி 17,50,000 பிவி சேல்ஸ் நடக்கும் பொழுது பிரான்ச் 1 2ல் அதுக்கு 12% கமிஷனாக அதிகபட்ச வருமானம் சீலிங் இன்கமாக 2,10,000 ரூபா ஒரு வாரம் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மந்த்லி இன்கம் இதே வேலையை செஞ்சாலே போதும், இதுக்கு தனிப்பட்ட வேலை எதுவுமே கிடையாது. இந்த ஒரு பிஸ்னஸ் குரூப் கிரியேட் பண்ணாலே ரேங்க் இன்கம், ஓவர் ரைடிங் போனஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், லாயல்ட்டி போனஸ், என்டிசி கிளப் போனஸ், ராயல்ட்டி இன்கம் மாதிரியான கிட்டத்தட்ட 9 வகையான மந்த்லி இன்கம் தர்றாங்க. மேலும் மை லைஃப் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய மற்ற வருமான வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள myLifestyleMarketing.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். இங்கே ஒரு குறிப்பிட்ட டீமை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி 2018 நம்ம டீம் ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்டது. 2018 பாண்டிச்சேரியில் எஸ்டிசி அப்படிங்கிற ரேங்க்கு, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 50,00,000 பிவி சேல்ஸ் டேர்ன் ஓவர் கொடுத்த ஒரு ரேங்க்கு. அது கோட் சூட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேனாக 300 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுன்னு சொன்னேன். அந்த தனி நபர் மதிப்புக்குரிய மிஸ்டர் மோகனன் சார் அவங்க. ஸோ சார் அவங்களுடைய கடினமான உழைப்பு மூலமாக கம்பெனியோட அதிகபட்ச ஒரு ரேங்கான டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ரேங்க் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, பலாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்ததுனால சாருக்கு உலக தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் கிடச்சிது. ஸோ அதனுடைய பாராட்டு விழாவாக கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கம்பெனியோட டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்க்கில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பிவி சேல்ஸ் கொடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவலில் ஃபுல் டைம் பிஸ்னஸ் மேனாக ஒருத்தர் 2 பேரில் கிட்டத்தட்ட 3,000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த டீமோட பேர் தான் எக்கோ சேம்பர் இன்டர்நேஷ்னல். இன்றைக்கி நம்மளுடைய கனவுகளை அடையிறதுக்கான வாய்ப்பை எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் இன்றைக்கி அந்த கனவை அடையிறதுக்கு நம்ம கையை பிடிச்சி இந்த தொழில் வாய்ப்பை கற்றுக் கொடுக்குற ஒரு நிறுவனம், அமைப்பு எக்கோ சேம்பர் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த வாய்ப்பை இந்த கம்பெனியில் இந்த டீமில் நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 1 வருஷத்தில் கற்றுக் கொடுத்து மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த வாழ்க்கை மாற்றம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிளானை முழுமையாக கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி பைப்லைன் ஒருவரோட லைஃப்லையும் பைப்லைன் கிரியேட் பண்ணி தன்னோட பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான அற்புதமான பிளான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ரைட், அடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை, மை லைஃப் ஸ்டைல் வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி தன்னோட வாழ்க்கையில் பைப்லைன் கிரியேட் பண்ணி இன்றைக்கி பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் உருவாக்கின ஒரு கிரேட் லீடர் அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்க போகிறோம். இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் வாய்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பிறந்து ஹோட்டல் படிப்பு முடிச்சுட்டு சென்னையில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பை கையில் எடுத்து இந்த மை லைஃப் ஸ்டைல் வாய்ப்பை தன்னோட வாழ்க்கையாக அர்ப்பணித்து
விடாமுயற்சியோட எக்கோ சேம்பர் சிஸ்டம் சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் அந்த அதிகபட்ச வருமானம் 2,10,000 வாங்கி நிரூபித்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி எங்களை போன்ற நபர்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்து நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு ரோல் மாடலாகவும் முன் உதாரணமாகவும் இந்த பிஸ்னஸில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிரேட் லீடர் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக சிறப்பு விருந்தினராக வந்து இன்றைக்கி நமக்கு அனுபவத்தை தெரிவிக்க போகிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி இன்வைட் பண்ணக்கூடிய நம்மளோட நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் சீலிங் அச்சீவர் மதிப்பிற்குரிய சக்திவேல் சாரோட அனுபவத்தை சொல்கிறதுக்காக வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் சக்திவேல் சார். தேங்க்யூ முருகேசன் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டரில் இந்த யூடியூப் சேனல் மூலிமா இந்த அற்புதமான இம்யூனிட்டி அண்ட் இன்கம் சூப்பரான 2 விஷயத்தை இன்றைக்கி முழுமையாக கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஃபஸ்ட்டு என்னோட மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் சக்திவேல் ஃப்ரம் மணப்பாறை. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டடில் இன்றைக்கி நேஷ்னல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கரெக்டாக கடந்த 7 வருடமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நான் சொல்லக்கூடியது கொரோனா அப்படிங்கிற மிகப்பெரிய கொடூரமான ஒரு வைரஸ் இன்றைக்கி சாதாரண நபர்களிலிருந்து குழந்தைகள்லேருந்து இன்றைக்கி கோடீஸ்வரர்கள் வரையும் இன்றைக்கி பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. இன்றைக்கி பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கியிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒவ்வொரு கடந்த 4-5 மாதங்களாகவே இன்றைக்கி வருமானம் பெரிய அளவில் முதலீடு போட்டவங்களிருந்து வேலைக்கு போன நபர் வரையும் இன்றைக்கி அவங்களோட கமிட்மெண்ட்டு பல இருந்தாலும் இன்றைக்கி வருமானம் இல்லாத சுச்சுவேஷனில் அடுத்த நிலைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் கொரோனாங்கிறது தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கும் மக்கள் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணுறது என்னன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்து வரக்கூடிய வருடங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிக்க போகிறோம், அடுத்து வருமான தேவைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப மன அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கு இந்த கொரோனா வைரஸ். சேம் டைம் இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீர்க்கறதுக்கு எந்த வழியில் வருமானத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற அதுவும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த தேவையான எதிர்ப்பு சக்தியும் தேவையான வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிட்டடோட அருமையான ஆயுர்வேதிக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆயுஷ் ப்ரீமியம் குவாலிட்டி சர்டிஃபைடு ப்ராடக்ட் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெஸ்ட்டு பிராண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்னு சொல்லி சர்டிஃபைட் வாங்கின ப்ராடக்ட்டும் இன்றைக்கி நல்ல வருமானத்தையும் ஃபஸ்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷனுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த நபர் தான். படித்தது டிப்ளமோ கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். கரஸில் BA டூரிசம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாரித்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகணுங்கிறக்காக வெளிநாடு போகிறக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் முதல் கட்டமாக சென்னையில் தான் ஒரு 5 வருடமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு காட்டி கொடுத்த நபர், எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபர், கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டும் கிடையாது, ரிலேஷனும் கிடையாதுங்க. பஸ்ஸில் போகும்போது பழகின நண்பர் தான். ஆனால் அவர் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை தரத்தை டோட்டலாக என்னோட ஜென்ரேஷனோட லைஃப்பை டோட்டலாக மாற்றி அமைச்ச ஒரு மனித உருவத்தில் நான் வாழும் கடவுளாக பார்த்துட்ருக்கேன். கம்பெனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கூடிய கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் மதிப்புக்குரிய மிஸ்டர் மகாமுனி சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் எடுத்ததுக்கு முதல் காரணம் என்னென்னா, எத்தனை வருஷம் நம்ம வேலை செஞ்சாலும், நீங்கள் இப்போ முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பக்கெட் தூக்குற மாதிரி நம்ம எத்தனை வருஷம் ஓடிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக லைஃப் மாறாது. நமக்கான ஒரு பைப் லைனை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம லைஃபோடு சேர்ந்து நம்ம ஜென்ரேஷனோட லைஃப்பையும் டோட்டலாக மாற்ற முடியுங்கிறத எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்திய ஒரு வியாபார வாய்ப்பு எதுனா அது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் தான். கரெக்டாக கையில் எடுத்தேன். இந்த வியாபார வாய்ப்பை தொடங்குற கூட முதல் கட்டமாக பொருள் வாங்கணும்னு, ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு சொல்லும்போது கூட என் கையில் பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் இல்லாத பணத்தை உருவாக்கி இந்த வியாபார வாய்ப்பை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 2013 ஆரம்பித்த என்னோட வியாபாரம் இன்றைக்கி 2020 நடந்துகிட்ருக்கு. இந்த வருடத்தில் டோட்டலாக எடுத்து பார்க்கும்போது நேற்று கணக்கோடு எடுத்து
எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு 17.5 கோடிக்கு மேலே ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம டீம் மூலியமா இன்னைக்கு ப்ராடக்ட் விற்பனை ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் ஒன்று தான். கம்பெனி ப்ராடக்டோட ரிசல்ட்டு, கம்பெனியோட பேமெண்ட்டு, கரெக்டான டயத்தில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு 17.5 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய அளவில் ஆசைகள் கனவுகள்லாம் எதுவும் இல்லை. கடன் இல்லாத ஒரு லைஃப் போகணும், நம்மளோட ஃபேமிலி எதிர்பார்க்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சரியான மனிதராக வாழ்க்கையில் வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் பயணம் பண்ணும்போது தான், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களோட வாழ்க்கை தர மாற்றத்தை பார்க்கும்போது தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பும் மாறுங்கிற அந்த நம்பிக்கையோட எனக்குள்ளாரையும் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவோட மாற்றமாக சொல்லணும்னா, நான் சம்பாரிச்சு இன்னைக்கு கேட்டரிங் ஃபீல்டில் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ண நான் சொன்னேன். நான் சம்பாதிச்ச பணத்தில் நான் சொந்தமாக வாங்கின பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வீட்டில் இல்லைங்க. ஆனால் இந்த வியாபார வாய்ப்பு கொடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை சரியான முறையில் பயன்படுத்தினால இன்னைக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். இன்னைக்கு யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரோட உதவி இல்லாமல் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கை மட்டும் நேசித்து பண்ணதுனால இன்னைக்கு கிடைச்ச வருமானத்தை, சம்பாதிச்ச வருமானத்தில் இருந்து இன்னைக்கு சொந்தமாக டாடா டிகோர்னு சொல்லக்கூடிய 7.25 லட்ச ரூபா சொந்த காரை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒய்ஃபுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் இந்த கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பிளாட்ஃபார்ம் தாங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே, கேட்டரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் நான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சேன். உங்களுக்கு தெரியும், கேட்டரிங் ஃபீல்டு படித்தவங்க வெளிநாடு வேலைக்கு போனால் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு தெரியும். அதுக்காக தான் நான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சேன். ஆனால் ஃபேமிலி பசங்கன்னு வரும்போது வெளிநாடுங்கிற கனவு, எனக்கு வேலைக்கு போகிற கனவுங்கிறதே என்னால் முடியல. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த ஒரு வியாபார வாய்ப்பு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். எந்த நாட்டில் வேலைக்கு போகணும்னு நினச்சோமோ அந்த நாட்டிலாம் வெளிநாடு சுற்றுலா பயணம் போய் இன்னைக்கு ஒரு டூரிஸ்டாக போய் இதுலேயும் சந்தோஷமாக இன்னும் பெருமையை சொல்லணும்னா, ₹1 கூட நான் செலவு பண்ணாமல் கம்பெனி மூலிமா என்னைய கூட்டிகிட்டு போய் இன்னும் அழகு பார்த்த கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த நபர் தான், சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு டிப்ஸ் வாங்கிட்டு இருந்த நபர் தான் லைஃப்பில் வாங்குற வருமானத்தை காட்டிலும் டிப்ஸ்லையாவது இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையில் ஓட்டிட்டு இருந்த நபர் தான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன்னா, எந்தெந்த ஹோட்டலில் என்னோட பயோடாட்டா ரெஸ்யூம் கொடுத்து இந்த ஹோட்டல்லாம் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கனவு பார்த்தனோ, எந்தெந்த ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணி கை நீட்டி டிப்ஸ் வாங்கினோ, அத்தனை ஹோட்டல்லையும் நான் சொன்ன மாதிரி என்னோட சொந்த காரில் நான் கெஸ்ட்டாக போய் உட்காந்து டிப்ஸ் வாங்கிட்டு இருந்த என்னையும் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கின ஒரு கம்பெனி த கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் தான். கண்டிப்பாக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கை மட்டும் இந்த வியாபார வாய்ப்பை என்னைக்கு கையில் எடுத்தனோ அடுத்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமாக என்னோட வாழ்க்கையை எடுத்து பண்ணனால மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட உச்சக்கட்ட வருமானமான அந்த 2,10,000 சொல்லக்கூடிய அந்த வருமானத்தை நான் வாங்கியிருக்கேன். என் டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் வாங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வாகனம் காருன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நானும் வாங்கியிருக்கேன், என் டீமில் இருக்கக்கூடிய நபர்களையும் வாங்க வச்சிருக்கோம். இந்த விஷயத்தையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன்னா, கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக ஹோட்டல் வேலை செஞ்சுட்டு இருந்த நபர், ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த நபர் இந்த சக்திவேல்னாலேயே இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை எடுத்திருக்க முடியுதுன்னா, கண்டிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட படிப்பிலையும் திறமையிலும் பழக்க வழக்கத்திலையும் திறமையான நபர்கள் தான் கவனிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும், என்னாலேயே முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பாருங்கள், இந்த கொரோனாவோட தாக்கம் கண்டிப்பாக இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையிலேருந்து பிரைவேட் செக்டார்லேருந்து ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்லேருந்து இன்னைக்கு தேட்டர்ஸ்லேருந்து இன்னைக்கு எல்லா இடங்களுமே லாக்டவுனில் இன்னைக்கு மறுபடியும் அவங்க வியாபாரத்தை ரீஸ்டார்ட் பண்ணி இயல்பு நிலைக்கு மாறணும்னாவே அது கடந்த வரக்கூடிய 4-5 வருஷத்தை தாண்டும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வருடங்கள் யாரோட வருடங்களாக இருக்கும்னா, இந்த டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய நபர்களோட வருடங்களாக தான் இருக்கும். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு இந்த வாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. நாங்கள் இந்த தொழில் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கரெக்டாக ஒரு 2 வருஷம் திரும்பி பாருங்கள், ஒரு 3-4 வருஷம் திரும்பி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கோடீஸ்வரர் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கோடீஸ்வரர் யாருன்னு கேட்டால் அது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த கோடீஸ்வரர் அடுத்த 3 வருடங்கள் யாரை சொல்லணும்னா அது உங்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டருக்கும்
நபர்களுக்கும் இன்னைக்கு என்னைய மாதிரி பல நபரோட லைஃப்லையும் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி யூடியூப் சேனல் இன்னைக்கு மூல முடுக்கல உள் கிராமத்தில் இருக்கிற நபர் கூட இந்த இம்யூனிட்டி பவரும் இன்கமும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபார வாய்ப்பை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தன்னோட வருமானத்தை காட்டிலும் மக்களோட வருமானத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய எக்கோ சேம்பரோட பிரசிடென்ட் மதிப்புக்குரிய டாக்டர் மோகனன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்ச அதே அருமையான பொன்னான வாய்ப்பு தான் இன்னைக்கு இந்த டைத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியான முறையில் பயன்படுத்துங்க. நீங்களும் வருங்காலத்தில் லட்சாதிபதிகளா கோடீஸ்வரர்களா மாறணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து வாய்மொழி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். ஜெய் எக்கோ சேம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபண்டாஸ்டிக்காக தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போன மதிப்பிற்குரிய சக்திவேல் சார் அவர்களுக்கு பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நான் சொன்னது மாதிரி இன்றைக்கி சாதாரண கிராமத்தில் பிறந்து இந்த வியாபார வாய்ப்பை தன்னோட லைஃபாக எடுத்து எக்கோ சேம்பர் சொல்லக்கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி விடாமுயற்சியோட இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், அந்த 2,10,000 சீலிங்கு என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்க முடியும், எங்களால் சாதிச்சுக்க முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போன சக்திவேல் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த வியாபார வாய்ப்பை ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் ரொம்ப பொறுமையாக உன்னிப்பாக இன்றைக்கி இந்த வியாபார வாய்ப்பை கவனித்த புதுசாக வந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் புதுசாக வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் எக்கோ சேம்பர் சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதுசாக வந்திருக்கக்கூடிய நபர் பிளானை பார்த்துருக்கீங்க, அனுபவத்தை கேட்டிருக்கிறீங்க. இந்த வியாபார வாய்ப்பை நீங்களும் ஆரம்பித்து உங்களோட வாழ்க்கையிலையும் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கும் பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியும் தெரிவித்து கொண்டு எக்கோ சேம்பர் ட்ரைனிங் எக்கோ சேம்பரோட ஃபவுண்டர் டாக்டர் மோகனன் சார் அவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லி ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். விஷ் ஆல் த சக்ஸஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல், ஜெய் எக்கோ சேம்பர்.